ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு முட்டையே சேர்க்காம மொறுன்னு ஒரு சுவையான கார்ன்ஃப்ளேக்ஸ் பிஸ்கட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 125 கிராம் உருக்குன பட்டர் எடுத்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 60 கிராம் சீனி, 1 டீஸ்பூன் வெனிலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி 150 கிராம் பிளேன் ஃப்ளவர், 30 கிராம் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 கப் முந்திரி பழம் போட்டுட்டு 1 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கையிலேயே லேசா நுணுக்கிருங்க. நுணுக்கின கார்ன்ஃப்ளேக்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து அதையும் நுணுக்கிருங்க. தயார் செய்து வச்சிருக்கிற பிஸ்கட் மாவை 1 டீஸ்பூனால் அள்ளி நுணுக்கி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ்குள்ளார போடுங்க. அதன் பிறகு அந்த மாவை கார்ன்ஃப்ளேக்ஸ்குள்ளார உருட்டி தயார் பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் ட்ரேல அடிக்கிறங்க. எல்லாத்தையும் முழுக்க செய்து முடித்த பிறகு 160 டிகிரிஸ்ல ப்ரீஹீட் பண்ண அவன்ல 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கிங்க. பேக் பண்ண பிறகு உடனே கூலிங் ரேக்கு மாத்தாம கொஞ்ச நேரம் பேக்கிங் ட்ரேல விட்டுருங்க. அப்பதான் பிஸ்கெட் மொறுன்னு வரும். அவ்வளவுதாங்க, முட்டையே சேர்க்காம அவ்வளோ மொறுன்னு மிகவும் சுவையான கார்ன்ஃப்ளேக்ஸ் பிஸ்கெட் தயார். இந்த பிஸ்கெட் எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு நீங்களே கேளுங்க. இந்த பிஸ்கட்டை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.